காட்டுக்குள்ள இந்த நாய் தனியா சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு காட்டு பூனை ஒண்ணு செத்து கிடக்கிறத பாக்குது. அதுக்கு பக்கத்திலே அதோட குட்டியும் தன்னோட அம்மா இறந்தது கூட தெரியாம பாவமா நின்னுகிட்டு இருக்கு. இத பாக்குற இந்த நாயும் அந்த பூனையும் தன் கூடயே கூட்டிட்டு போய் தன்னோட சொந்த குட்டி போல பாத்துக்குது. அந்த பூனை குட்டிக்கு சாப்பாடு தரதுக்காக அங்க கேம்பிங் வரவங்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே திருடிட்டு வந்து அத இந்த குட்டிக்கு கொடுக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போக இந்த பூனை அந்த நாயை விடவே பெருசா வளர்ந்துடுது. அந்த பூனைக்கு சாப்பாடு ஏதாவது கிடைச்சதுன்னா அத இந்த நாய்க்கும் பாதி கொடுத்துட்டு தான் சாப்பிடுது. இப்படி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க அப்போ திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான பனிச்சரிவு ஏற்பட்டு அதுக்குள்ள ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கிட்டவர இந்த நாயும் அவரோட நாயும் தான் சேர்ந்து எப்படியோ தோண்டி கஷ்டப்பட்டு காப்பாத்துதுங்க. அப்போன பார்த்து அங்க வர ரெண்டு பேரும் அந்த இன்னொரு நாயோட சேர்த்து இந்த நாயுமே அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனவங்களும் இந்த ரெண்டு நாய்களுமே ரொம்பவே நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா நம்ம நாய்க்கோ எப்படியாவது இதோட ஒரிஜினல் ஓனர் கிட்ட போகணும்ன்றதா இதோட ஆசையே. அதனால அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு திரும்பவும் காட்டுக்குள்ளே வந்துருது. அப்படி காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஓநாய் கூட்டம் இந்த நாயை சுத்து போட்டுடுது. அவ்வளவுதான், நம்ம இங்கேயே சாக போறோம்னு இந்த நாயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இது வளர்த்த அந்த பூனை அந்த இடத்துக்கு வந்து அந்த ஓநாய் கூட எல்லாம் சண்டை போட்டு அதுகளை அங்க இருந்து துரத்திடுது.